ஆகஸ்ட் 11 குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி தலைவர் தகவல். வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11 வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஓராண்டில் என்னென்ன பதிவுகளுக்கு தேர்வு நடத்தப்படும், அதற்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும், தேர்வு நடைபெறும் நாட்கள் ஆகிய விவரங்கள் அடங்கிய ஆண்டு தேர்வுகால அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையில் இடம்பெற்ற 6 தேர்வுகளில் 3 தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்வு நடத்துவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. அதிக எண்ணிக்கையிலான தேர்வுகள் பங்கேற்கக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 ஆகிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு 3 தேர்வுகள் மட்டும் எஞ்சியுள்ளன. குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் அதற்கான பயிற்சி வகுப்புகள் பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கி மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட உள்ள போட்டித் தேர்வுகள் காலி பணியிடங்கள் குறித்து கேட்டபோது டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வுகால அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11 வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். என்னென்ன பதவிகள், என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளிட்ட முழு விவரங்களும் அதில் இடம்பெறும். அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து காலி இடங்கள் பற்றிய விவரங்கள் வந்த வண்ணம் உள்ளன. எனவே எத்தனை காலி பணியிடங்கள் என்பதை இப்போது கூற முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான மின்சார வாரியத்தில் கணிசமான காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்புவதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வருகின்றன. காலி பணியிடங்கள் வரப்போற்றதும் அவற்றின் தன்மைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A அல்லது குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். ஏற்கனவே திட்டமிட்டபடி குறித்த காலத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு குறித்த தேதியில் தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார்.